ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு யூவி குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோபி நூடுல்ஸ் தான். ஹோட்டலை விட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஒரு பெரிய மண் சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கூடவே நம்ம நறுக்கி வச்சிருந்த பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே பெரிய வெங்காயத்து கூட நம்ம நறுக்கி வச்சிருந்த தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா கேப்சிகம் போட்டு வதக்கிக்கலாம். இப்போது நம்ம போடுற எல்லா வெஜிடபிள்ஸும் 2 நிமிஷம் தனித்தனியாக வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் அது கொஞ்சம் ஒரு 50% வேகும். இப்போ கேப்சிகம்க்கு அப்புறமா நம்ம பீன்ஸ், முட்டைகோஸு, கேரட்டு இது 3த்தையும் சேர்த்துட்டு ஒரே தடவை வதக்க போகிறோம். வதக்கிட்டு அதை கொஞ்சம் எல்லா வெஜிடபிள்ஸும் வேகிறதுக்காக ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு தேவையான சால்ட் போட்டு கிளறி க்ளோஸ் பண்ணி வச்சு வேக வச்சிடலாம். பாருங்கள், எல்லாமே ஓரளவுக்கு வெந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இது கூட நம்ம கோபி 65 ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த கோபி 65 ரெடி பண்ணுறது ஒரு தனி வீடியோவாக நான் போடுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நம்ம போட்டோன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம காய்கறி வெந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த சைட் பை சைடு நம்ம தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நூடுல்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் ஒரு 1/2 பாக்கெட் எடுத்திருக்கேன். 1/2 பாக்கெட் மீன்ஸ் 200 கிராம் இருந்தது, அதில் 100 கிராம் நான் எடுத்திருக்கேன். அதை கொதிக்கிற வெந்நீரில் போட்டு இந்த மாதிரி வேக வச்சு தனியாக எடுத்துக்கணும். அந்த வாட்டரில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது தனித்தனியாக வெந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இது வெந்து வந்தோடனே நம்ம காய்கறி எல்லாம் வதக்கி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் வெந்துருச்சு. நம்ம அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை கிளறி விடுறது தான் நமக்கு கொஞ்சம் பெரிய வேலையாக இருக்கும். ஸோ நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா மிங்கிள் ஆகிற அளவுக்கு நீங்கள் பொறுமையாக அதை கிளறி விடணும். அதுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ஃபுல்லாக நம்ம கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோபி 65 அந்த நூடுல்ஸோடு சேர்த்து அதையும் நம்ம கிளறி எடுத்துக்க போகிறோம். ஸோ இப்போ இதில் நீங்கள் நார்மல் நூடுல்ஸில் கூட செய்யலாம், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்படி செய்யும் போது நம்ம அதில் மேகி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக இதுக்கு தேவையான சால்ட்டை சரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மேகி மசாலா சேர்த்திங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தழை போட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட கோபி 65 நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.